அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். தமிழ் மொழி வலைத்தளமூடாக இணைந்திருக்கிறோம். புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இலங்கையில் பல்லாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் 198% அதிகமானவர்கள் இந்த அரசாங்கம் வழங்குகின்ற அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெறுகின்றன. அதிகளவான குடும்பங்கள் இந்த நலன்புரி திட்டத்தை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்கின்றன. இந்த நலன்புரி திட்டத்தால் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வாறு அரசாங்கத்தால் செலவிடப்படும் பெருந்தொகையான பணத்தால் நாடு மீண்டும் மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தான் தள்ளப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அண்மையில் கூட ஆளும் கட்சி அமைச்சர்கள் பல விடயங்களை தெரியப்படுத்தி வருகிறார்கள். இது ஒரு தவறான முன்னுதாரணம் என்றும் இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் உண்மையில் மக்களை மீண்டும் வறுமை கோட்டிற்குள் தொடர்ந்தும் வைத்திருப்பதற்கான ஒரு செயற்பாடாகவே முன்னைய அரசாங்கங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உண்மைதான். ஏனென்று சொன்னால் இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் உண்மையில் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் போய் சேர வேண்டும். இன்று வரை பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. வசதியானவர்களுக்கு கூட, அன்றாடம் உழைத்து சாப்பிடக்கூடியவர்கள், சேமிக்கக்கூடியவர்களுக்கு கூட, வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட, இருப்பவர்களுக்கு கூட இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் போய் சேர்க்கிறது. அவ்வாறென்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய இந்த பணம் வீண் விரயமாகிறது. ஆகவே இந்த அமைச்சர்கள், ஆளும் கட்சி தரப்புகள், அரசாங்கம் கூறுவது உண்மைதான். இந்த அஸ்வசும நலன்புரி திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி உண்மையில் தேவையில்லாத ஒன்று. ஏனென்று சொன்னால் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட பலருக்கு இந்த திட்டம், இந்த நிதி இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு இந்த நிதி போய் சேர்க்கிறது. இது யார் விட்ட பிழை என்று சொன்னால் கடந்த கால அரசாங்கங்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் விட்ட பிழை. ஆகவே தற்போதைய அரசாங்கம் இந்த அஸ்வசும நலன்புரி திட்டத்தை இந்த வருடத்துடன் நிறுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வாறு இருக்கும்போது இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் தொடர்பாக பல முரண்பாடுகள், பல எதிர்விரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனாலும் அரசாங்கம் இது தொடர்பில் ஒரு தீர்க்கமான முடிவை இன்னும் எடுக்கவில்லை. தற்போது இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். அஸ்வசும வருடாந்த தகவல் புதுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை நாட்டு மக்களுக்கு நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறது. அதாவது 2023ஆம் ஆண்டில் அஸ்வசுமவில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் கொடுப்பனவுகளை பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை தன்னுடைய அறிக்கையில் நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் 2024ஆம் ஆண்டில் குறைகளை சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்றும் வாரியம் அறிவித்திருக்கிறது. ஏனெனில் இந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை மற்றும் செயல்படக்கூடிய கையடக்கு தொலைபேசி இலக்கம் என்பன கட்டாயம் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இணைய இணைப்புகள், கணினி அல்லது ஸ்மார்ட் கையடக்கு தொலைபேசி மூலம் இந்த நலன்புரி நன்மைகள் சபையினுடைய உத்தியோகபூர்வ இணையதள முகவரிக்கு சென்று QR தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள தமது HH இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி தகவல் முறைமைக்குள் உட்பிரவேசித்து தகவல் உறுதிப்படுத்துதல் மெனுவிற்கு சென்று குடும்ப தகவல்களை உள்ளிடலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் அருகில் இருக்கின்ற உங்களுடைய பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு தகவல் பிரிவுக்கு செல்வதன் மூலமாகவோ அல்லது உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கும் கிராம உத்தியோகத்தரூடாக ஆண்டு தகவல் புதுப்பித்து விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு பிரிவில் சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வசுமவின் முதற்கட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் தனிநபர்களும் தகவல் புதுப்பித்தலில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. பங்கேற்காத குடும்பங்களும் தனிநபர்களும் அடுத்த ஆண்டில் அஸ்வசும கொடுப்பனவுக்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது. ஆகவே நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்தது போன்று கட்டாயம் அனைவரும் இந்த புதுப்பித்தலை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இந்த புதுப்பித்தலை மேற்கொண்டு அடுத்த வருடமும் நீங்கள் இந்த கொடுப்பனவை பெற தகுதியுடையவர்களாக மாறலாம். ஆகவே இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் தொடர்பில் அரசாங்கம் இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரவில்லை. வருகின்ற வருடமும் இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.
ஆனால் எந்த வகையில் அது சாத்தியம் என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.